பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயில் வரைக்கும் ஒரு பிரதர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 28-30 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பிரதர் லிஃப்ட் கொடுத்தாரு. போயிட்டார். நான் ஒரு பிரியாணி ஆக்சுவலாக வந்து என்கிட்ட கையில் காசே இல்லாமல் ஒருத்தவர்கிட்ட கேட்டிருந்தேன், லாரி டிரைவர்கிட்ட. அவர் கொடுத்தாரு. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க அதை. ஸோ கொடுத்தோடனே பிரியாணி வாங்கிட்டு வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டேன். பட் கொஞ்சம் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்றேன்னு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. சாப்பிட்லன்னா விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ சாப்பிட்டோன்னே இப்போது கொஞ்சம் பாடி ஓகே. ஆனால் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து ஆமோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் தான் ஜம்முகாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் இருக்குது. அதனால் வந்து பக்கத்தில் ஆமோட்ல இருக்கிற ஊரில் போயிட்டு டென்ட்டு போட்டு தங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு அந்த ஜம்முகாட் அப்படின்னு சொல்கிற ஜம்முகாடாக சம்திங் நான் கீழே போடுறேன். ஸோ அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்த ஊரில் நிற்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் டென்ட்டு போயிட்டு கூட நான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி பேசுகிறேன். அந்த கோயில் முன்னாடியே டென்ட் போட்டேங்க. சரியான ஹீட்டு பார்த்தீங்கன்னா கண்ணிலே தெரியும் உங்களுக்கு. ஹீட்டாக இருக்குது, டென்ட்டு வேறு ஹீட்டாக இருக்குது. உள்ள உட்கார முடியல. ஆனால் தூங்கணுன்னு இருக்குது மனசு. நாளைக்கு பார்க்கலாங்க. முடியலைங்க, நாளைக்கு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நாளைக்கு 85வது நாள் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு.